எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதி அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் சில்லுனூறு டாக். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களால் டக்குன்னு பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோவுக்கு போகலாம். But I know what it takes. I'm motivated by a mix of emotion. Got my statement and I'm reading it slow so I can understand it fully. Appreciate my stand and go out of this world. Style number 1. இந்த ஃப்ரீ ஹேர் ஸ்டைலில் நம்மளோட ஐடியாஸ் தான் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கலாம். இதில் நான் பண்ணி காமிச்சிருக்கிறது ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு நம்ம பண்ணிட்டு போகிற மாதிரியான ஹேர் ஸ்டைல்ஸ் தான் உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கேன். இதை நீங்கள் சென்டர் கோடு எடுத்து கூட 2 சைட்லேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு சைடாக ஒரு கோடு எடுத்திருக்கேன். அந்த கோட்டுக்கு பக்கத்துலேயே கொஞ்சமாக முடி எடுத்து அதை 2ஆக பிரிச்சுக்கிட்டு, பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் முடி எடுத்து அதை 2ஆக பிரிச்சுக்கிட்டு அதை நல்லா ட்விஸ்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு பேக் சைடு வந்து நீங்கள் ஹேருக்கு அடியிலையும் கூட கிளிப்பு குத்திக்கலாம், இல்லை மேலே கூட கிளிப்பு குத்திக்கலாம். இப்போ நான் ஒரு 5 ஹேர் ஸ்டைல் அப்படின்னா ஒரு 5 மட்டும் உங்களுக்கு நான் காட்டலை. இதுலேயே என்னென்னலாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறதே நான் காட்டியிருக்கேன். நிறைய காட்டியிருக்கேன், உங்களுக்கு பார்த்தா புரியும். உங்களோட ஐடியாஸ் தான். இதிலே நீங்கள் கூட வேறு மாதிரியான ஹேர் ஸ்டைல்ஸ் உங்கள் நெத்திக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த சைடு நீங்கள் வந்து ஆல்ரெடி கேர்ள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஓகே, நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் கேர்ள் பண்ணலை, உங்கள் முடி வந்து ஸ்ட்ரைட்டனாக விழுகுதுன்னா அது அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் ஒன் சைடாக இந்த மாதிரி விடும்போது அந்த சைடு லைட்டாக உங்கள் கையை வச்சு கேர்ள் மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு விட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இவங்களோட ஹேர் வந்து சட்டு நான் வச்சது எல்லாமே நின்றுச்சு. அவ்வளோ ஹேர் வந்து அவ்வளோ சூப்பராக சில்கியாக செம்மையாக இருந்தது இவங்களோட ஹேர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஹேர் ஸ்டைலுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு இவங்களோட ஹேரு. நெக்ஸ்ட்டு ஸ்டைல் நம்பர் 1லேயே இது பாருங்கள், நீங்கள் 2 சைடும் ஹேர் வந்து ஃப்ரண்ட்டில் விட்டுக்கலாம். இல்லைன்னா ஒரு சைடு மட்டும் ஹேரை ஃப்ரண்ட்டில் விட்டுட்டு, நம்ம எந்த சைடு ட்விஸ்ட் பண்ணியிருக்கோமோ அந்த சைடு நீங்கள் ஃப்ரண்ட்டில் விட்டுட்டு இன்னொரு சைடு வந்து ஒரு கேர்ள் மாதிரி பண்ணி பேக் சைடு விட்டுட்டிங்கன்னா அழகாக இருக்கும். இல்லைன்னா நான் பண்ணுற மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் விழுகிற முடி மட்டும் இப்போ நம்ம யூ கட் இல்லைன்னா ஸ்டெப் கட்டு, ஃபெதர் கட், இந்த மாதிரி லேயர் கட் ஏதாவது ஒரு கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஷார்ட்டாக இருக்கும் முடி. ஸோ அந்த ஹேரை மட்டும் எடுத்து இந்த மாதிரி நான் எடுக்கிற மாதிரி எடுத்து லைட்டாக ஒரு ட்விஸ்ட் பண்ணி நீங்கள் ஹேருக்கு அடியிலையும் பின் பண்ணிக்கோங்க, இல்லை மேலே கூட பின் பண்ணிக்கோங்க. லூஸாக பண்ணணும். பண்ணால் ஹேர் வந்து ஃப்ரீ ஹேராகவும் இருக்கும், பார்க்கவும் ரொம்பவே அழகாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து விழுகாமல் பார்க்கவும் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸ்டைல் நம்பர் 2ல் நான் ஸ்டைல் நம்பர் 1ல் என்ன பண்ணமோ அதிலேயே மேற்கொண்டு அடிஷ்னலாக நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சிம்பிளாக பார்க்க போகிறோம். அடுத்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்விஸ்ட் எடுத்தேன் இல்லையா, அதே மாதிரி இது வந்து நெத்தி கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கு பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒன் சைடு நான் நல்லா ஃப்ரீயாக விடுறவங்களுக்கு பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஒரு சைடு மட்டும் ஃபுல்லாக நம்ம வந்து கிளிப் குத்திட்டு இந்த மாதிரி ட்விஸ்ட் எடுத்து கிளிப் குத்திட்டு செகண்ட் அந்த சைடு வந்து நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து அது பக்கத்துலேயே இன்னொரு கொஞ்சம் ஹேர் எடுத்து ட்விஸ்ட் பண்ணி நான் பேக் சைடு வந்து கிளிப் குத்திருக்கேன். இந்த சைடு அதே மாதிரி தான் இருக்குது, நான் முன்னாடி பண்ண மாதிரியே.
இப்போ மூணாவதாக அந்த இடத்துலையும் கீழே பேலன்ஸ் இருக்க இடத்துலையும் எடுத்து ட்விஸ்ட் பண்ணி குத்திடுறேன். அதாவது ஒரு சைடு ஃபுல்லாக இதே மாதிரி பண்ணி நான் குத்துறேன். இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு முடி விழுகக்கூடாது அப்படிங்கிற டைம்லாம் இருக்கும். அந்த டைமில் ஃப்ரீ ஹேர் ஸ்டைலும் பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட்டில் முடி விழுகாமலும் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஸ்டைல் நம்பர் 3. ஸ்டைல் நம்பர் 3ல் ஃப்ரண்ட்டில் கொஞ்சமாக முடி எடுத்துக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து ஸ்டெப் கட் இந்த மாதிரி ஏதாவது கட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் இருக்க ஷார்ட் முடியை நீங்கள் விட்டுக்கோங்க. இவங்க அதே மாதிரி பண்ணியிருக்காங்க, பட் வந்து கொஞ்சம் வளர்ந்துருக்கனால கொஞ்சம் லாங்காக தெரியுது. அந்த மாதிரி பண்ணிவிட்டு பேக் சைடு இருக்க முடியை சேர்த்து லைட்டாக ஒரு சிங்கிள் ட்விஸ்ட் பண்ணி ஒரு கிளிப் குத்திடுறேன் நான். இந்த மாதிரி விட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஹேரு ஃப்ரண்ட்டில் வந்து. ஆனால் ஹேர் வந்து சின்னதாக இருக்கணும். இன்கேஸ் வந்து நிறையா இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ வந்து சின்னதாக இருக்கும்போது அப்படி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ட்விஸ்ட் பண்ணலாம். ஃப்ரண்ட்டில் இருக்க ஹேர் மட்டும் எடுத்து நம்ம எப்படி முன்னாடி பண்ணுவோமோ அதே மாதிரி குட்டி குட்டியாக எடுத்து நீங்கள் அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து நீங்கள் நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்விஸ்ட்டு வந்து நல்லா இறுக்கமாக பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது ரொம்ப நேரத்துக்கு நிற்கும். லூஸாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ வந்து ரொம்ப இறுக்கமாக பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இப்போ நான் காமிக்கிற ஹேர் வந்து ஷார்ட்டாக அழகாக இருக்கும். அந்த ஹேரு ஷார்ட்டாக உங்களுக்கு நல்லா இருந்துச்சு, உங்கள் ஃபேஸ் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே விட்டுருங்க. இல்லைன்னா அதையும் சேர்த்து நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ மொத்தமாக சேர்த்து நல்லா ஒரு ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. டைட்டாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு நெத்தி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது என்னைய மாதிரி அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் நல்லா லூஸாக ட்விஸ்ட்டை வந்து நல்லா லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பின் குத்தினாலும் நல்லாயிருக்கும். இது பாருங்கள், நம்ம ஆல்ரெடி பேக் சைடு குத்திருக்கோம் இல்லையா, சைடில் எடுத்து குத்திருக்கனால இது வந்து அந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் உள்ளார வந்து பன் மாதிரி வச்சுருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் பஃப்னு இருக்குது பாருங்கள். இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்பவே நல்லாயிருக்கும், எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஹேர் ஸ்டைலே டிஃப்ரெண்ட்டாக எப்படி காட்டலாம் அப்படின்னா, நீங்கள் அந்த சைடு இருக்க அந்த 3 எடுத்துகிட்டு இந்த ஒன் சைடு இருக்க ட்விஸ்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு, ஃப்ரண்ட்டில் இந்த ஒன் சைடு இருக்க ட்விஸ்ட்டை மட்டும் வச்சுட்டு அந்த சைடு நீங்கள் ஃப்ரீயாக விட்டுறலாம், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பேக் சைடு இழுத்து ஃப்ரண்ட்டில் ஹேர் வராமல் இருக்கிறதுக்காக போட்டோம் இல்லையா, அதில் அங்கே குத்துனதையும் கிளிப்பை எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி சீவி விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த ஹேர் ஸ்டைல் வந்து இதுவும் எல்லாருக்குமே நல்லாயிருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இப்போ இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ரீசெண்டாக நிறைய பேர் பண்ணுறாங்க, நல்லாயிருக்கும்.
ஸ்டைல் நம்பர் 4 ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. இதை நீங்கள் ஃப்ரண்ட்டில் எடுத்துருங்க. பேக் சைடு ஃபுல்லாக சீவிட்டு இதை ஃப்ரண்ட்டை மட்டும் அந்த நான் இங்கே கோடு எடுத்துயும் பண்ணலாம், இல்லை கோடு எடுக்காமலும் பண்ணலாம். நீங்கள் கோடு எடுக்காமல் பண்ணாலும் நல்லாயிருக்கும். அந்த ட்விஸ்ட்டு கொஞ்சம் விட்டுட்டு இந்த ஃப்ரண்ட்டில் மட்டும் இருக்கிற மாதிரி நீங்கள் இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஹேர் ஸ்டைல் வந்து அவங்களோட நெத்தி சின்னதாக இருக்குது அப்படிங்கிறவங்க பண்ணலாம், சூப்பராக இருக்கும். ஸ்டைல் நம்பர் 3க்கும் ஸ்டைல் நம்பர் 4க்கும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. பட் வந்து சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான், பட் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸ்டைல் நம்பர் 3ல் நம்ம டோட்டலாக கீழே வரைக்கும் எடுத்து பேக் சைடு வரைக்கும் அதை குத்தியிருந்தோம். அது வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது. இது வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் பாருங்கள், ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இல்லை, ஆனால் பார்க்க நல்லாயிருக்கும். இந்த லேயர் கட், யூ கட் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் ஷார்ட்டாக பண்ணுறோம் இல்லையா ஹேர், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீ ஹேர் ஸ்டைலில் இப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கிட்டால் சூப்பராக இருக்கும். ரொம்ப பெரிய இதெல்லாம் வேணாம், நம்ம ரொம்ப நேரம் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. சும்மா ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸில் பண்ணிட்டு போகிற மாதிரியான ஹேர் ஸ்டைல்ஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்டைல் நம்பர் 5. ஸ்டைல் நம்பர் 5ல் நீங்கள் டோட்டலாக இப்போ நிறைய பேருக்கு எனக்கும் ஒன் சைடு ஹேர் வந்து விட்டால் நல்லாயிருக்கும். ஸோ நிறைய பேருக்கு அவங்க ஃபேஸ் வந்து கொஞ்சம் நீளமாக இருந்தால் ஒன் சைடு விட்டால் ரொம்பவே அழகாக இருக்கும். இவங்களுக்கு வந்து ஹேர் ரொம்ப அடர்த்தியாக இருக்குது. ஸோ அதனால் ஒன் சைடு விட்டால் ரொம்ப பஃபியாக தெரியும். அதனால் வந்து இவங்களுக்கு நான் பாதி ஹேரை வந்து பேக் சைடு விட்டுட்டு பண்ணுறேன். இப்போ இன்கேஸ் வந்து உங்களுக்கு முடி வந்து டென்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டோட்டல் ஹேரையும் ஒரே சைடு விட்டுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு சைடு விட்டுட்டு இங்கே ஃப்ரண்ட்டில் ஷார்ட்டாக இருக்க ஹேர் மட்டும் எடுத்து இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த சைடு கோடு எடுக்கலை, எதுவுமே எடுக்கலை, சும்மா நார்மலாக நம்ம கையை வச்சு எப்படி ட்விஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் காட்டியிருக்கேன். ஃப்ரீ ஹேர் ஸ்டைலில் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் தான் நம்மளுக்கு ஈஸியாக உதவும். எப்போவுமே டக்குன்னு நம்ம பண்ணிட்டு போகலாம், ஹேர் ஸ்டைலும் மிக்கும். அது மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு ஒன் சைடு போடுறது ரொம்பவே பிடிக்கும். பட் இருந்தால் முன்னாடி முடி வந்து விழுகும். அப்படி விழுகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பின் குத்திட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒன் சைடாகவும் நீங்கள் இதை போட்டுக்கலாம். அந்த சைடு மட்டும் கிடையாது, அதே மாதிரி இந்த சைடும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் காமிச்சிருக்கேன். சேம் ஹேர் ஸ்டைல் தான். ஸ்டைல் நம்பர் 6 நீங்கள் ஃப்ரண்ட்டில் எப்போதும் நம்ம எடுத்து ட்விஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் நீங்கள் எடுத்து ஒரு பின் போட்டுக்கோங்க, ஒரு கிளிப் குத்திட்டு அதுக்கப்புறமா சைடில் ஒன்று, சேம் அதே மாதிரி இந்த சைட்லேயும் நான் பண்ணுறேன். இது ஃப்ரீ ஹேர் ஸ்டைல் அப்படிங்கிறனால நான் ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். நான் பேக் சைடு ஃபோக்கஸ் பண்ணலை. நான் பேக் சைடு அவ்வளோவா இல்லை, ஜஸ்ட் நம்ம பின் மட்டும் தான் பண்ணுறோம். ஸோ ஃப்ரண்ட் தான் உங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிறனால நான் ஃப்ரண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணி தான் உங்களுக்கு எல்லா ஹேர் ஸ்டைலுமே நான் பண்ணிகிட்ருக்கேன். இது நம்ம டோட்டலாக எடுத்து ஒரே பின்னாக குத்துவோம். அதை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சைடில் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் தான் இது. பாருங்கள், நம்ம 2 ஸ்டெப் எடுத்துருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது நல்லாவும் இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
உங்களுக்காக இன்னும் நிறைய வீடியோ வந்துட்டே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாட்டா, பை பாய், தேங்க்யூ.